பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பழைய 500,000 ரூபாய் நோட்டுகள் சமீப காலமாக பிடிபட்டு வருகின்றன. சில நேரங்களில் காவல்துறையால் கைப்பற்றப்படும் பணத்தை எங்கு ஒப்படைப்பது, அதற்கான விசாரணையை யார் மேற்கொள்வது என்பதில் குழப்பம் நீடிக்கிறது. இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கோடம்பாக்கத்தை 45 கோடி ரூபாய், சென்னை கோயம்பேட்டில் 90 லட்சம், சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த தண்டபாணி என்பவருக்கு சொந்தமான கடையில் சுமார் 45 கோடி ரூபாய் அளவிற்கு பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை போலீசார் கைப்பற்றினர். அது தன்னுடைய பணம் இல்லை என தண்டபாணி கூறியதால் கேட்பாரற்ற பணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்து அவர் விடுவிக்கப்பட்டார். அந்த பணம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோல் சென்னை கோயம்பேட்டில் 90 லட்சம் மதிப்புள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் உண்மையில் யாருடையது என்று விசாரணை நடத்தப்படாதது பல சந்தேகங்களை எழுப்புவதாக கூறுகிறார் வழக்கறிஞர் ஜெரால்ட். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த குறிப்பிட்ட நபரை அழைத்து விசாரணை செய்து எப்படி உங்களுக்கு இந்த பழைய நோட்டுகள் 25 கோடி ரூபாய் வந்தது என்பதை குறித்து அவர்கள் விசாரிக்க வேண்டும். விசாரித்து இதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள், எப்படி இந்த வருமானம், இந்த பணம் உங்களிடத்து வந்ததுக்கு யாரெல்லாம் காரணம் என்பதை குறித்து அவர்கள் கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும். விசாரிக்காமல் இருப்பது என்னவென்று நமக்கு புரியவில்லை. அது ஒரு ஐயப்பாடாகும், சந்தேகத்தும் எழுப்பி இது பின்னடைவில் பெரிய புள்ளிகள் யாராலும் இருக்கிறார்களா? பணம் கைப்பற்றப்பட்டவுடன் தானாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டிய வருமான வரித்துறை 10 தினங்களுக்கு மேலாகியும் விசாரிக்காதது ஏன் என்று கேள்வி எழுகிறது. வருமான வரி அந்த மாதிரி ஒதுங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு குற்றம். ஆகையால் வருமான வரி இதை தலையிட்டு அது யாரிடமிருந்து பிடிபட்டதோ அவர்களுக்கு இந்த பணம் எப்படி வந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது வருமான வரித்துறையின் பொறுப்பு. அது ஏன்னா பிடித்து கொடுத்தது தான் போலீஸ்காரவங்களோட வேலை. நிச்சயமாக இது வருமான வரி அந்த மாதிரி சொல்வதற்கு வாய்ப்பில்லை. சொல்லியிருந்தால் அது தவறு, சொல்லக்கூடாது. அது உண்மையிலேயே இது தலையிட்டு புலனாய்வு செய்ய வேண்டும். அதுதான் அவர்கள் கடமை. பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருப்பதால் மத்திய நிதியமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் பதுக்கல் கும்பல்களின் பின்னணியை விசாரிக்க வேண்டும் என்கிறார் வழக்கறிஞர் இன்ஃபன்ட் தினேஷ். ஸோ இது வந்துட்டு வேற ஒரு கலர்ஸில், வேற ஒரு வண்ணத்தில் வந்துட்டு இதே பணத்தை வேற ஒரு கம்பெனி இதுவோ இல்லை வேற ஏதோ டிரான்சாக்ஷனில் இன்னும் வந்துட்டு நாங்கள் இன்னும் அக்கௌண்ட் பண்ணாத பணம் அப்படிங்கிறதுலையோ ஏதாவது ஒரு நிறுவனத்தின் மூலமாக கண்டிப்பாக அவங்களால அக்கௌண்ட் பண்ண முடியும். இதை வந்துட்டு ஃப்ரெஷ் நோட்டாக வந்துட்டு அவங்களால மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் நிலவிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு இக்னரண்ட் வேலை வந்துட்டு இந்த பணத்துக்கு வந்து வேல்யூ இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பதுக்கல் பணத்தை மீட்கும் அதே வேகத்தை பதுக்கல் கும்பல்களின் பின்னணியை ஆராய்வதிலும் அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக எழிலரசன்.